ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்களா, இன்னைக்கு பார்க்க போறதுன்னு கிடையாது, இன்னைக்கு செய்ய போறோம் என்னது, போன வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு பானிபூரி வந்து நம்ம மும்பை பானிபூரின்னு ஒன்று போட்டோம். ஆனால் இந்த வாட்டி நம்ம வீட்டிலேயே ஒரு பானிபூரி செய்ய போகிறோம். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ. பானிபூரிக்குள்ள தேவையான பொருட்கள்: புளி தண்ணி, காரத்தம்பழம் ஊற வச்சது, வெல்லம், இனிப்பு தண்ணி பண்ணது, அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை, புதினா இலை, இஞ்சி, மிளகாய், எலுமிச்சை பழம், தீக்கா பானி பண்ணது. இந்த உருளைக்கிழங்கு பானிபூரிக்குள்ள வைக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். புதினா அரைக்கணும். இது என்ன? கொத்தமல்லி இலை, இஞ்சி, மிளகாய். ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம புதினா, கொத்தமல்லி இலை, இஞ்சி, வேற மிளகாய் அரைச்சது. அது கூட நம்ம இப்போ தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி சேர்த்தாச்சு. புளி தண்ணி கொஞ்சம் அது கூட மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து பானிபூரி மசாலா, வேற நம்ம வறுத்து வச்ச ஜீரகம், அதை பொடி பண்ணி போடுறோம். தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிடணும். அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு எலுமிச்சை பழம். இது ஃப்ரெண்ட்ஸ், இது உரப்பு தண்ணி ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம இனிப்பு தண்ணி ரெடி பண்ணுவோம். ஊற வச்ச பேர்த்தம்பழத்தை அரைத்து எடுக்கணும். அரைச்சி வச்ச பேர்த்தம்பழம் விழுது. அப்புறம் புளி ஊற வச்ச புளியை கரைச்சி அது தண்ணியை அதில் ஊற்றிடணும். சேர்த்துக்கணும் தேவையான. பேரிச்சம்பழம் ஊற வச்ச தண்ணியை இதில் யூஸ் பண்ணிட்டேன். நல்லா கொதிக்க விடணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை சரி ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்க, நான் புளி, பேரத்தம்பழம், வெல்லம் இது வந்து கொதிச்சுட்டு இனிப்பு தண்ணி ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இது பானிபூரிக்குள்ளது இங்கே அப்படியே ரெடிமேடாகவே நம்மளுக்கு கிடைக்கும். இது பாருங்கள், இது வந்து 1 kg. நாங்கள் வந்து 140 rupeesக்கு வாங்கியிருக்கிறோம். இதில் குறைஞ்சது ஒரு 500 பீஸாவது வரும். இதை தான் நம்ம இப்போ பொரிக்க போகிறோம். இது நம்ம பண்ண வேண்டிய தேவையில்லை. இது நம்மளுக்கு ரெடிமேடாகவே நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் அங்கெல்லாம் கிடைச்சிடும். நாங்கள் 1 கிலோ பானிபூரிக்கு 1 லிட்டர் எண்ணெய் எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், போட்ட உடனே அது ரவுண்டாக உருண்டையாக மேலே வந்துருக்கு. பூரி, இது வந்து மிட்டா தண்ணி, இது உரப்பு தண்ணி. அதில் பரப்பு கூட சேர்த்துக்கலாம். இது பரப்பு சேர்க்காதது. இது உருளைக்கிழங்கு வேற பட்டாணி சேர்த்தது. இது ஆனியன். அதன் எப்படி இருக்கு?
தம்பி எப்படி இருக்கு? ஓகே கைஸ், நீங்களும் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். வேறு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.